உங்க பர்சனல் டைரியில உங்க காரியங்கள் என்னவென்று எழுதி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டா, இப்படி திடீர்னு கேட்டா அதுக்கு நான் கேட்கிற காரியம் தேவனை பிரியப்படுத்தணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது. ஆமென். நான் கேட்கிற காரியம் எதுவோ அது தேவனை. சாலமோன்ட கேட்டார், நீ விரும்புகிறது என்னிடத்தில் கேளு. உடனே எனக்கு 2 சிக்கன் பிரியாணி அப்படி கேட்கல. ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத நான் சிறுவனா இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை கொடுங்க. அவன் கேட்ட காரியம் ஆண்டவரை ரொம்ப பிரியப்படுத்திட்டு, ஆண்டவருக்கு அது ரொம்ப பிரியமாயிட்டு. உடனே ஆண்டவர் அவன் கேட்டதையும் கொடுத்தார், அவன் கேட்காததையும் கொடுக்கிறார். நம்ம என்ன கேட்க, நம்ம கேட்கிற காரியம் நமக்கு மிக மிக தேவையானதா அதை யோசிக்கணும். நான் கேட்கிற காரியம் தேவையானதா? எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்கள். ஆனால் அதே நேரத்தில் இது ரொம்ப முக்கியம். எது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை இந்த நாட்களில், அதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கேளுங்க. ஆமென். எது மிக மிக தேவை அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து அதை வச்சு நீங்க டெய்லி ஒவ்வொரு நாள் சொல்லப்படுகிற வார்த்தை அதை வைத்து நீங்க ஜெபம் பண்ணி கேளுங்க. நிச்சயமாய் ஆமென், கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த ஆகஸ்டுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நிச்சயம் சாட்சியாய் ஆமென் நிற்க வைப்பார். அடுத்த ஆகஸ்ட்ல எதுக்கு போனோம்? இந்த ஆகஸ்ட் ஜெபத்திலேயே கர்த்தர் அதிசயம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.